கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சியோன் கீதங்களில் 202வது பாடல் 202, சாங் நம்பர் 202. இந்த நாவில் புதுப்பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புதுப்பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புதுப்பாட்டு இந்த நேசு
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து 231வது பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நன்றி செலுத்துதல் என்ற டைட்டில் தலைப்பில் உண்மையும் மகா வல்லமையும் உள்ளவரே, சாந்த குணமுள்ளவரும் அற்புதமான தயாளரே. உண்மையும் மகா வல்லமையும் உள்ளவரே, உண்மையும் மகா வல்லமையும் உள்ளவரே, சாந்த குணமுள்ளவரும் அற்புதமான தயாளரே, சாந்த குணமுள்ளவரும் அற்புதமான தயாளரே, உண்மையும் மகா வல்லமையும் உள்ளவரே, உண்மையும் மகா வல்லமையும் உள்ளவரே. வானம் பூமியில் வசிக்கும் மானிடன் உம் நாமத்தில் முழங்காலிடுவார். வானம் பூமியில் வசிக்கும் மானிடன் உம் நாமத்தில் முழங்காலிடுவார். மகிமைப்படுத்துவார். உதடுகள் யாவும் அறிக்கை செய்யும், நீரே கிறிஸ்துவென்று. உதடுகள் யாவும் அறிக்கை செய்யும், நீரே கிறிஸ்துவென்று. உண்மையும் மகா வல்லமையும் உள்ளவரே, உண்மையும் மகா வல்லமையும் உள்ளவரே. அற்புதமான கிரியைகளினால் தற்பரநீர் எம்மையாளுகிறீர். அற்புதமான கிரியைகளினால் தற்பரநீர் எம்மையாளுகிறீர். அன்பு நிறைந்தவரே, பாவியை ரட்சிக்க வானம் விட்டிறங்கி தானாய் ஜீவனை விட்டீர். பாவியை ரட்சிக்க வானம் விட்டிறங்கி தானாய் ஜீவனை விட்டீர். உண்மையும் மகா வல்லமையும் உள்ளவரே, உண்மையும் மகா வல்லமையும் உள்ளவரே. எகிப்திலிருந்து விடுவித்த ஜனத்தை 40 வருஷமாய் நடத்தினீர். எகிப்திலிருந்து விடுவித்த ஜனத்தை 40 வருஷமாய் நடத்தினீர். கண்மணியைப் போல் காத்தீர். அடையாளமாக அவர்கள்
நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால குடும்பத்தில் நாம் மாத்திரமல்ல நம் வீட்டார் அனைவரும் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்ற இந்த உள்ளத்தின் நிறைவோடு கூட இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். 567வது பாடல். Praise the Lord. நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா?
பரிசுத்தமுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவரும் கூட எழுந்து ஒரு 10 நிமிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கலாம். யாவரும் கூட இந்த நேரத்தில் நம்ம நாமே ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாம். நமக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் வீணாய் போகாதபடிக்கு, ஒரு சொட்டு ரத்தம் கூட என் பாவங்கள், என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள் யாவற்றையும் கர்த்தர் எனக்காக மன்னித்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோட மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்துல, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி இந்த நாளில கூட இயேசு கிறிஸ்து மாத்திரம் சிலுவையை சுமக்கல. நீங்களும் நானும் கூட சிலுவையை சுமந்து ஆண்டவருக்கு பின்பதாக வருகிறவனே எனக்கு சீஷன் என்று சொல்லுகிறார். என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி இந்த நேரத்தில் கூட கல்வாரி மாமலை ஒரு கொடுங்கோர காட்சி கண்டேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி கூட நான் பாடும் பொழுது முடிந்த அளவுக்கு என்னோடு கூட சேர்ந்து ஒரு சில வரிகளை என்னோடு கூட பாடுங்க. இந்த கண்களுக்கு முன்பாக இந்த கல்வாரி காட்சியை கொண்டு வாங்க. நம்முடைய எல்லா பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நாம் செய்த எல்லா அக்கிரமங்களையும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கூட அநேக தரம் நம்ம விழுந்திருக்கிறோம். நான் அவருடைய கிருபை இந்த நாள் வரைக்கும் நம்மளை நிற்க வைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொண்டே பரிசுத்தத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம புதிதாக்கி கொண்டே இருக்கும். நான் பரிசுத்தமாயிட்டேன்னு ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நொடி பொழுதும் சத்ரு நம்மளை எப்படி விழ வைக்கலாம், எப்படி பாவத்தில் விழ வைக்கலாம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த உலகம் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் சிலுவையிலே சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தினாலும் நம்மளை இந்த நாள் வரைக்கும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். சொல்லுவோம்.
கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. சிலுவை தன் தோளிலே சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை அடைந்தவரா, நிந்தனை பல சகித்தார். சிறுமை அடைந்தவரா, நிந்தனை பல சகித்தார். நிந்தனை பல சகித்தார். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோல் காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. நான் யாவரும் கூட நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இயேசுப்பா, இந்த உலகம் எனக்கு பாத்திரம் கிடையாது, சிலுவை எனக்கு பாத்திரம் என்று சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை ஜீவிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் பரிசுத்தத்தோடு நம்ம ஜீவிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது நாவினால, கண்களினால, மாம்சத்தினால, பெருமையினால, நான் என்ற காரியத்தினால, பொய்களினால, எத்தனையோ காரியத்துல நம்ம இயேசுவை மறுதளிச்சுட்டு இருக்கிறோம். உலகமும் வேணும், பரலோகமும் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நாள் நம்ம போக முடியாது. ஆண்டவர் மாத்திரமே நமக்கு போதும் என்று சொல்லி அந்த சமூகத்துல நம்ம தாழ்த்தலாம். நல்ல பாட்டு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்தன பிசைகள் வடியை என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில கனி இருக்க நம்ம ஒப்பு கொடுக்கலாம். முதல்ல நம்மளை மாத்திரம் பார்க்கலாம், மற்றவர்களை அல்ல. ஆண்டவரே, என்ன சுத்தப்படுத்துங்க, என் இளவயது பாவங்களை மன்னித்த தேவன், என் மறைவான பாவங்களை எனக்கு மன்னித்த தேவன், சர்வ வல்லவருடைய அந்த பரிசுத்த ரத்தம் நம்ம மீட்டெடுத்திருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆண்டவருடைய வீட்டுக்கு வரும். ஆண்டவரை, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க. பாருங்க, ஆதாம் ஏவாள் பாவம் செய்து மீறுதல்கள் உட்படும் பொழுது அவங்க நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா தூங்குனாங்க, குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டாங்க, வீடு கட்டினாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும் எடுத்தாச்சு, ஜீவன் போயிடுச்சு. கர்த்தர் சிலுவையில மரித்தது நமக்கு ஜீவனை பெற்றுக் கொடுக்க மாத்திரமே. அதை நம்ம ஒரு நாளும் யூஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு நாளும் நம்ம அதை ஏமாந்து போயிடக்கூடாது. இந்த ஒரு அடி மாத்திரம் பாடி இந்த நேரத்தை நம்ம நிறைவு செய்யலாம். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோல் காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே, இந்த மீட்பர் இயேசுவதோ,
ஒவ்வொரு நாளும் அவருடைய சிலுவை காட்சியை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரணும். காலையில் எழுந்திருக்கிறோம்னா நம்ம நல்லா துதிக்கிறோம். எதுக்கு துதிக்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்தீங்க, ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையின் காட்சியை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வெறுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவருடைய சிலுவையை, என் சிலுவையை நான் சுமக்க ஆரம்பித்து விடுவேன். எங்களுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட இருக்கிற, சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஏறெடுக்கிறோம். பரமபிதாவே.